கிறிஸ்தேசுக்குள் அருமையான நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, இந்த அருமையான காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே வாழ்த்துகிறேன். நாம் இந்த திருத்துவ பண்டிகைக்கு பின் வருகின்ற 11ஆம் ஞாயிறின் காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். நம்முடைய வீடுகளிலே இருந்த வண்ணமாகவே நாம் இந்த தொழுகை நேரத்தை நாம் ஆசரிக்கலாம். நம்முடைய தொழுகைக்கு ஆர்வமாக நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். பரிசுத்தர் 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 என்று போற்றப்படுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, சபையின் அஸ்திபாரமாகிய எங்கள் கிறிஸ்து இயேசுவே, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பெற்று பாவ சுழற்சியிலே உழந்து வாழ்கின்ற மக்களாகிய எங்களை உம்முடைய பரிசுத்தமான ரத்தத்தினாலே கழுவி மீட்டுக் கொண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாளின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த திருத்துவ பண்டிகையின் காலங்களிலே 10 ஞாயிறுகளை கடந்து 11ஆவது ஞாயிறின் காலை வேளையிலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். இன்னும் ஆண்டவரே, எங்களை பீடித்திருக்கின்ற இந்த ஊரடங்கு இன்னும் விலக்கப்படாத ஒரு சூழ்நிலையிலே திருச்சுவை என்றைக்கு ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்படும் என்ற நிச்சயமற்ற சூழ்நிலையிலே மீண்டுமாக உங்களுடைய சொந்தத்துக்கு முன்பாக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கெங்கே அமர்ந்து உங்களுடைய ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோமோ அங்கெல்லாம் உங்களுடைய திவ்ய பிரசன்னம் எங்களோடு இருந்து எங்களை ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் இறங்குகிறோம். அன்பின் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே இந்த பரிசுத்த நேரத்தை உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் இதை ஆளுமை செய்யும்படியாய் உம்மை வருந்தி அழைக்கிறோம். இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் இருந்து ஆல்பாவும் ஒமேகாவுமாக நீர் இருந்து ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு ரட்சகர் வழியாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேவநாம மகிமைக்கென்றும் நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நம்முடைய பாடல் புத்தகத்தில் 465வது ஞான பாடலை நாம் சேர்த்து பாடுவோம். சபையின் அஸ்திபாரம் நல் மீட்பர் கிறிஸ்துவே, சபையின் ஜன்மாதாரம் அவரின் வார்த்தையே, தம் மனவாட்டியாக வந்ததை தேடினார், தமக்கு சொந்தமாக மறுத்து அதை கொண்டார் என்ற 465வது ஞான பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
பிரதான தேவாராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் கொள்ளாது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நமது பிதாவாகிய கடவுளிடம் கபடற்ற உள்ளவர்களாய் ஆண்டு சேர்ந்து நமது பாவங்களை அவருக்கு அறிக்கையிட்டு அவைகளை மன்னிக்க நமது ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரை கெஞ்சி கேட்போம். நமது சிறாயம் கர்த்தருடைய திருநாமத்தில் கொள்ளாது. ஏழை பாவிகளாகி நாங்கள் சுபாவத்தின்படி பாவமுள்ளவர்களும் தீட்டுள்ளவர்களுமாயிருக்கிறோம். மனதினாலும் வாக்கினாலும் நடக்கினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்றும் அறிக்கையிடுகிறோம். ஆதலால் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நிமித்தம் நீர் காட்டின கிருபையை தேடி உம்முடைய அளவற்ற இரக்கத்தில் நடைகளும் போக அளவில்லாத கடவுளே, எங்களை மீட்கும்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த முதுவரை பேரான குமாரன் எங்களுக்கு இறங்கி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்துள்ளோம். முது கிருபையினால் நாங்கள் நித்திய ஜீவனை சுதந்திரத்தில் கொள்ளும்படி உண்மையும் உங்களுடைய சத்தத்தை பரிகிறமையான அறிவில் உடைய வசனத்துக்கு உண்மையான கீழ்ப்படுத்தலை பரிசுத்த ஆவியை கொண்டு எங்கள் இருதயங்களில் அதிகப்படுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சர்வ வல்லவரான பரமபிதாவாகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பேரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்திற்கு ஒப்பு கொடுத்து அவர் நிமித்தம் நமது பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்தருடுவதாக வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடையவனாய் ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கும் கிருபை செய்திடும். திருத்துவ பண்டிகைக்கு பின்வருகின்ற 11ஆம் ஞாயிறாகிய இன்றைக்கான ஆரம்ப வாக்கியம் அது 103ஆம் பக்கத்தில் காணப்படுகிறது. திருச்சுவையை உடன் இணைந்து பாடுவோம். பரிசுத்த உறவிடத்தில் இருக்கின்ற கடமையாளர்களுக்கு வீடு வார்த்தையோ சத்துவத்தையோ
கர்த்தர்களோடு இருப்பாராக. அவரோடு ஆவியோடு இருப்பாராக. இந்த நாளுக்கான ஜெபத்திலே நாம் அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். பக்கம் 104. சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுளே, நாங்கள் வேண்டுதல் செய்ய விரும்புகிறதை விட நீர் எங்கள் வேண்டுதலை கேட்க ஆயத்தமாயிருந்து நாங்கள் விரும்புகிறதிலும் பெறத்தக்கதிலும் அதிகமாய் கொடுத்து வருகிறேன். எங்கள் மேலும் உமது இரக்கத்தை சம்பூர்ணமாய் பொழிந்தருளி எங்கள் மனசாட்சிக்கு பயம் உண்டாக்குகிற குற்றங்களை மன்னித்து உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் ஏகடவாய் நன்றிக்கும் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிறேன். உமது குமாரனாகிய எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தினாலும் மத்தியஸ்தத்தினாலும் மாத்திரம் கேட்டுக்கொள்ளக்கூடிய நன்மைகளை எங்களுக்கு தந்தருளும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவருடைய வசனங்களை நாம் வாசிக்க கவனமாய் கேட்போம். திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிற்கான முதலாம் வேத வாசிப்பு சங்கீதங்களின் புத்தகம் 138 அதிகாரம். உம்மை என் முழு இதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபை நிமித்தம் உமது உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை எதிர்பார்க்கும் உமது வார்த்தைகள் நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் குறிப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் கொண்டு என்னை தெரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாம் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும் போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாக இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராக இருந்தும் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவர்களையோ தூரத்திலிருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை விரும்புகிறீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழவிடாது. வாசிப்பியா தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் இது தேவனுடைய மகிமை. திருத்துவ பண்டிகைக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிற்கான இரண்டாம் வேத வாசிப்பு பழைய ஏற்பாட்டின் பகுதி ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய. நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கல்மலையும் நீங்கள் குழி தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியை நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனான ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவன் ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாலான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல்களை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதேனும் போலவும் அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் இகில் சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். என் ஜாதியாரே, என் வாக்கை கேளுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும். என் பிரமாணத்தின் ஜனங்கள் வெளிச்சமாக ஸ்தாபிப்பேன். என் நீதி சமீபமாக இருக்கிறது. என் ரட்சிப்பு வெளிப்படும். என் புயங்கள் ஜனங்களை நியாயம் தீர்க்கும். தீவுகள் எனக்கு காத்திருந்து என் புயத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்கும். உங்கள் கண்களை வானத்துக்கு ஏறெடுங்கள். கீழே இருக்கிற பூமியை நோக்கி பாருங்கள். வானம் புகையை போல ஒளிந்து போகும். பூமி வஸ்திரத்தை போல் பாழாய் போகும். அது குடிகளோ அப்படியே ஒளிந்து போவார்கள். என் ரட்சிப்போ என்னைக்கும் இருக்கும். என் நீதி அற்றுப்போவதில்லை. வாசித்த பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்தாயிட்டு தேவனே உனக்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதிய ലേഖനം 11ஆம் அதிகாரம் 33 മുതൽ 12ആം அதிகாரம் 8 വരയ്ക്കും. ദൈവത്തിൻ്റെ ധനം, ജ്ഞാനം, അറിവ് എന്നിവയുടെ ആഴമേ, അവൻ്റെ ന്യായവിധികൾ എത്ര അപ്രേമ്യവും അവൻ്റെ വഴികൾ എത്ര ആഹ്വചരവുമാകുന്നു. കർത്താവിൻ്റെ മനസ്സറിഞ്ഞവൻ ആർ? അവന് മന്ത്രിയായിരിക്കുന്നവൻ ആർ? അവന് വല്ലത് മുൻപേ കൊടുത്തിട്ട് പ്രതിഫലം വാങ്ങുന്നവൻ ആർ? സകലവും അവനാലും അവങ്കിലേക്കും ആകുന്നുവല്ലോ. അവൻ എന്നേക്കും മഹത്വം. ആമേൻ. സഹോദരന്മാരെ, ഞാൻ ദൈവത്തിൻ്റെ മനസ്സലിവ് ഓർമ്മിപ്പിച്ചു നിങ്ങളെ പ്രബോധിപ്പിക്കുന്നത്. നിങ്ങൾ ബുദ്ധിയുള്ള ആരാധനയായി
നിങ്ങളുടെ ശരീരങ്ങളെ ജീവനും വിശുദ്ധിയും ദൈവത്തിനു പ്രസാദമുള്ള യാഗമായി സമർപ്പിപ്പിൻ. ഈ ലോകത്തിന് അനുരൂപമാകാതെ വണ്ണം നന്മയും പ്രസാദവും പൂർണ്ണതയുമുള്ള ദൈവഹിതം ഇന്നതെന്ന് തിരിച്ചറിയേണ്ടതിന് മനസ്സ് പുതുക്കി രൂപാന്തരപ്പെടുവിൻ. ഭാവിക്കേണ്ടതിനു മീതെ ഭാവിച്ചൊരയാതെ ദൈവം അവന് വിശ്വാസത്തിൻ്റെ അളവ് പങ്കിട്ടതുപോലെ സുബോധമാകും വണ്ണം ഭാവിക്കണമേ എന്ന് ഞാൻ എനിക്ക് ലഭിച്ച കൃപയാൽ നിങ്ങളിൽ ഓരോരുത്തരോടും പറയുന്നു. ശരീരത്തിൽ നമുക്ക് പല അവയവങ്ങളുണ്ടല്ലോ, എല്ലാ അവയവങ്ങൾക്കും പ്രവൃത്തി ഒന്നല്ല താനും. അതുപോലെ പലരായ നാം ക്രിസ്തുവിൽ ഒരു ശരീരവും എല്ലാവരും തമ്മിൽ അവയവങ്ങളുമാകുന്നു. ആകയാൽ നമുക്ക് ലഭിച്ച കൃപയ്ക്ക് ഒത്തവണ്ണം വെവ്വേറെ വരം ഉള്ളതുകൊണ്ട് പ്രവചനമെങ്കിൽ വിശ്വാസത്തിന് ഒത്തവണ്ണം, ശുശ്രൂഷയെങ്കിൽ ശുശ്രൂഷയിൽ, ഉപദേശിക്കുന്നവൻ എങ്കിൽ ഉപദേശത്തിൽ, പ്രബോധിക്കുന്നവൻ എങ്കിൽ പ്രബോധനത്തിൽ, ദാനം ചെയ്യുന്നവൻ, ഏകാഗ്രതയോടെ ഭരിക്കുന്നവൻ, ഉത്സാഹത്തോടെ കരുണ ചെയ്യുന്നവൻ പ്രസന്നതയോടെ ആകട്ടെ. ആമേൻ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16 அதிகாரம் 13 20 முடிய. மத்தேயு 13 20 முடிய. பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைக்குள் வந்தபோது, மனுஷகுமாரனே யார் என்றும் ஜனங்கள் சொல்கிறார்கள் என்றும் தம் சீஷரிடம் கேட்க, அவர்கள் சிலர் யோவான் ஸ்நாபகன் என்றும், சிலர் ஏலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்கிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், என்னை யார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று கேட்க, சீமோன் பேதுரு, நீர் ஜீவனுள்ள கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்து என்றார். இயேசு அவரிடம், யோவானின் குமாரன் சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவு இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நான் உனக்கு சொல்கிறதே கேள். நீ பேதுரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தில் சிறப்பு கோல்களை உனக்கு தருவேன். பூலோகத்தில் நீ கட்டுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டதாகும். பூலோகத்தில் நீ கட்டழிப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டழிக்கப்பட்டதாகும் என்றார். தாம் கிறிஸ்து என்று ஒருவருக்கும் சொல்லாதபடி அப்பொழுது சீஷருக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். நாம் மீண்டுமாக 580வது பாடலை நாம் பாடுவோம். என்னை என் ஆனந்தம் சொல்லக்கூடாது, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்ற 580வது பாடலை நாம் சேர்ந்து இணைந்து பாடுவோம். மனதில்
கிறிஸ்தேசுக்குள் அருமையாக நேசிக்கப்பட்ட உடன் விசுவாசிகளே, இந்த அருமையான கால வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் மீண்டுமாக இந்த மாதத்தின் 3ஆம் ஓய்வு நாளிலே கர்த்தர் நம்மை அவருடைய சமூகத்துக்கு முன்பாக அமரச் செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, நாம் கடந்த 2-3 வாரங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த அந்த நாட்களிலே பல்வேறு இடங்களிலே அவர் செய்த அற்புதங்களை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். இன்றைக்கான இந்த 16ஆம் அதிகாரத்தின் 13 முதல் 20 வரை அடங்கியுள்ள இந்த பகுதியானது இயேசு ஆண்டவர் செய்த இந்த உலகத்திலே செய்த போதனைகள், அற்புதங்கள், அடையாளங்கள் அவற்றை குறித்து மக்கள் என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள் என்பதை அவர் அறிய விரும்புகிறவராக இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். இவ்வளவு அற்புதங்களையும் போதனைகளையும் கேட்டிருக்கின்ற மக்கள் தன்னை குறித்து என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள் என்பதை அறிய விரும்புகின்ற ஆண்டவரை நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆகவே இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வரை அடங்கியுள்ள இந்த பகுதி, மார்க்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27 30 வரை உள்ள பகுதியிலும், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 முதல் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 22 வரை அடங்கியுள்ள பகுதியிலுமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த 3 சுவிசேஷங்களிலும் இந்த பகுதி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த நிகழ்ச்சி மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக கருதப்பட்டிருக்க வேண்டும். இப்பொழுது நாம் இந்த பகுதியை வாசித்தால் கூட இந்த பகுதி எவ்வளவு மிக முக்கியமானது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அருமையானவர்களே, இயேசு ரட்சகர் நாம் கடந்த வாரத்திலே பார்த்தோம், 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம், அவர் யூதர்கள் வாழ்கின்ற நிலப்பகுதியை விட்டு புறஜாதியார் வாழ்கின்ற தீரு சீதோ பட்டணங்களின் திசைகளுக்கு அவர் போனார் என்று நாம் அந்த 15ஆம் அதிகாரத்தின் நம்முடைய தியான பகுதியிலே நாம் வாசித்தோம். இன்றைக்கும் கூட இயேசு ஆண்டவர் அந்த புறஜாதி மக்களின் நிலப்பரப்பிலே தான் அவர் தன்னுடைய சுவிசேஷத்தை, தன்னுடைய திருப்பணியை செய்து கொண்டிருக்கின்றவராக நாம் பார்க்கின்றோம். இந்த அதிகாரத்திலே 16ஆம் அதிகாரத்தின் இந்த 13வது வசனத்திலே இருந்து நாம் வாசிக்கின்ற போது இயேசு ரட்சகர் பிலிப்பு, செசரியா என்று சொல்லக்கூடிய பட்டணங்களின் திசைகளின் வழியாக அவர் சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பிலிப்பு, செசரியா என்று சொல்லக்கூடிய இந்த பட்டணங்களை நாம் பார்க்கின்ற போது புறஜாதியாரின் மிக மிக சக்தி வாய்ந்த பட்டணங்களாக அவைகள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த புறஜாதி மக்கள் பாகால் என்று சொல்லக்கூடிய ஒரு மிக அதிகமான வைராக்கியம் உள்ள ஒரு சிலை வணக்கத்தை கொண்டிருந்தவர்களாக வேத வரலாறு நமக்கு சொல்லுகிறது. ஆக சிலை வணக்கம் அதிகமாக இருந்த ஒரு நிலப்பரப்பிலே இயேசு ரட்சகர் நின்று கொண்டு தன்னை குறித்து மக்கள் என்னவென்று பேசுகிறார்கள் என்பதை நம்முடைய சீடர்களிடத்தில் கேட்கிறவராக இருக்கிறார். அருமையானவர்களே, நான் இந்த பகுதியை, நம்முடைய தியான பகுதியை 2 பகுதிகளாக நான் பிரிக்க விரும்புகிறேன். முதலாவது என்னவென்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களை பார்க்கின்ற கேள்வி, பார்த்து கேட்கின்ற கேள்வி. 13ஆம் வசனத்திலே இருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் உள்ள 16ஆம் வசனம் வரைக்கும் அடங்கியுள்ள ஒரு பகுதி. இரண்டாவது பகுதியாக 17 இருந்து 20 வரை அடங்கியுள்ள பகுதியை நாம் பார்க்கிறோம். இந்த முதல் பகுதியை நாம் பார்க்கின்ற போது இயேசு ரட்சகருடைய ஆர்வத்தை நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லை என்று சொன்னால், உண்மையாகவே ஒரு தலைவராக அல்லது இந்த உலகத்தை மீட்க வந்த ரட்சகராக மக்கள் தன்னை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் பிரியப்படுகிறார். ஏனென்றால்
தம்முடைய ஜனம் தம்மை குறித்து என்ன பேசுகிறார்கள் என்பதை அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே புறஜாதியார் தன்னை குறித்து என்ன பேசிக் கொள்ளுகிறார்கள், தம்மை குறித்து என்ன சிந்திக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்திலே சூழ்நிலையிலே இயேசு ரட்சகர் இருக்கிறார். ஆகவே இயேசு சீடர்களை பார்த்து கேட்கின்ற முதல் கேள்வி என்னவென்று சொன்னால், மனுஷகுமாரனை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்று நம்முடைய சீடர்களை பார்த்து கேட்கிறார். மனுஷகுமாரனை யார் என்று ஜனங்கள் சொல்லுகிறார்கள். பல்வேறுபட்ட காரணங்களின் மூலமாக பல்வேறுபட்ட அடையாளங்களை இயேசு ரட்சகர் கொண்டிருந்தார் என்பது இந்த பதிலின், அவர்கள் சொல்லுகின்ற பதிலின் மூலமாக நமக்கு தெரிகிறது. அவர்கள் சிலர் யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அருமையானவர்களே, இது ஒரு அற்புதமான ஒரு ரியலிஸ்டிக் ஆன்சர் என்று சொல்லுகிறோம். ஒரு உண்மையான ஒரு பதிலை சீடர்கள் சொல்லுகிறார்கள். மக்கள் என்னவெல்லாம் இயேசு ரட்சகரை குறித்து பேசுகிறார்கள் என்பதை அவர்கள் மிக தெளிவாக ஆண்டவருக்கு சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பார்க்கிறார். அதில் முதலாவது பதில், இயேசுவை யோவான் ஸ்நானகன் என்று மக்கள் கருதுகிறார்கள். யோவான் ஸ்நானகன் இறந்து போய்விட்டார் அல்லது அவர் கொல்லப்பட்டார். ஆனால் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், மத்தேயு 14:2 நாம் பார்க்கின்ற போது இயேசுவை குறித்து கேள்விப்படுகின்ற ஏரோது என்ன நினைக்கிறான் என்று சொன்னால், தன்னால் கொல்லப்பட்ட யோவான் ஸ்நானகன் மீண்டும் உயிர் பெற்று அவன் வந்து இந்த காரியங்களை இயேசுவின் ரூபத்திலே செய்து கொண்டிருக்கிறான் என்று அவன் நினைக்கிறானாக நாம் வாசிக்கிறோம். ஆகவே ஏரோதுவிற்கு என்ன ஒரு எண்ணம் சிந்தனை ஏற்பட்டதோ அதே எண்ணம் அன்றைய காலத்திலே வாழ்ந்த சில மக்களிடத்திலே அது காணப்பட்டது. ஆகவேதான் சீடர்கள் சொல்லுகிறார்கள், உம்மை யோவான் ஸ்நானகன் என்று மக்கள் கருதுகிறார்கள் என்று சொன்னார். இரண்டாவது நாம் பார்க்கின்றது என்னவென்று சொன்னால், எலியா தீர்க்கதரிசி என்று சிலர் சொல்லுகிறார்கள் என்று சொன்னார். ஏன் எலியாவையும் இயேசு ரட்சகரையும் அங்கே கம்பேர் செய்து பேசுகிறார்கள் என்று சொன்னால், எலியா இஸ்ரவேல் தேசத்திலே மிக மிக அதிகமான அற்புதங்களை நிகழ்த்தியவர். அது மட்டுமல்லாமல் மரணத்தை காணாமல் சடுதியிலே எடுத்துக் கொள்ளப்பட்டவர். ஆகவே மக்கள் என்ன நினைக்கிறார்கள், எலியா மீண்டுமாக திரும்பி வரப்போகிறார். மலாக்கி தீர்க்கதரிசன புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற வண்ணமாக, the prophet Elijah is going to come again. அவர் திரும்பி வரப்போகிறார். ஆகவே அப்படி திரும்பி வரப்போகிறார் என்று எதிர்பார்த்து காத்திருந்த அந்த எலியா தீர்க்கதரிசி தான் இயேசுவின் சாயலிலே வந்திருக்கிறார் என்று ஒரு சாரார் பேசிக் கொள்ளுகிறார்கள். ஏனென்றால் இயேசுவின் அற்புத அடையாளங்களை அவர்கள் வைத்து இந்த ஒரு முடிவுக்குள்ளாக அவர்கள் வருகிறார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கின்றது என்னவென்று சொன்னால், எரேமியா என்று சிலர் பேசிக் கொள்ளுகிறார்கள் என்று பார்க்கிறோம். ஏன் எரேமியா தீர்க்கதரிசியையும் இயேசுவையும் ஒப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசி தான் வேதாகமத்திலே மிக அதிகமாக இஸ்ரவேலிலே இருக்கின்ற சமய தலைவர்களுக்கு எதிராக, எருசலேமுக்கு எதிராக மிக அதிகமான தீர்க்க தரிசனங்களை உரைத்த ஒரு தீர்க்கதரிசி. இயேசுவும் அன்றைக்கு இருந்த பரிசேயர், வேதபாரகர், சமய தலைவர்கள் எல்லாரையும் மிகவும் எதிர்த்து அல்லது சில உண்மைகளை அவர் உரைத்து கொண்டிருந்த காரணத்தினால ஒருவேளை எரேமியா தீர்க்கதரிசி தான் இயேசுவின் ரூபத்திலே வந்திருப்பதாக அவர்கள் நினைத்தார்கள். ஆக முதலாவது யோவான் ஸ்நானகன், இரண்டாவது எலியா, மூன்றாவது எரேமியா, நான்காவது ஒரு கூட்டம் சொல்கிறார் யாரோ ஒரு தீர்க்கதரிசி. அப்படியானால் என்ன, இவர் தேவகுமாரன் அல்ல, இவர் மேசியா அல்ல, மாறாக ஜஸ்ட் a prophet, one man. யாரோ பல தீர்க்கதரிசிகளிலே இவரும் ஒருவராக இருக்கிறார் என்று பேசிக் கொண்டார்கள். ஆக இந்த பதிலை இயேசு ரட்சகர் சீடர்கள் இடத்துல இருந்து கேட்ட உடனேயே அடுத்ததாக இன்னொரு கேள்வியை அவர் வைக்கிறார். என்ன வைக்கிறார் என்று, என்ன கேள்வி என்று பார்த்தால்,
இந்த முதல் கேள்வியே இந்த இரண்டாவது கேள்விக்கான அச்சாரமாக அமைந்திருப்பதை நாம் பிற்பாடு புரிந்து கொள்ளலாம். அப்பொழுது அவர் என்னை யார் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்று சீடர்களை பார்த்து அவர் கேட்பதை நாம் பார்க்கலாம். சரி, மக்கள் என்னை யோவான் ஸ்நானகராக நினைத்துக் கொள்ளட்டும், எலியாவாக நினைத்துக் கொள்ளட்டும், எரேமியாவாக நினைத்துக் கொள்ளட்டும், ஆனால் நீங்கள் என்னோடு உண்டு உறங்கி என்னோடு தங்கி வருகின்ற நீங்கள் என்னை என்னவென்று நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறேன். ஏனென்றால் இந்த கேள்வி மிக மிக முக்கியம். இயேசுவின் நாட்களுக்கு பிற்பாடு கர்த்தருடைய ராஜ்யத்தின் நற்செய்தியை சுமந்து செல்லக்கூடிய பாத்திரங்களாக ஆண்டவரால் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த மக்கள் அவரை குறித்து எள்ளளவும் சந்தேகம் இல்லாமல் மிக தெளிவான சிந்தனையையும் இயேசு யார் என்பதை குறித்த மிக தெளிவான அறிவுபூர்வமான கருத்தை கொண்டிருக்க வேண்டும் என்று இயேசு ரட்சகர் விரும்பினார். ஆகவே நான் கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? எப்பொழுதுமே ஒரு பொதுவான கேள்வியை சீடர்கள் மத்தியில் வைக்கின்ற போது ஒரே ஒரு மனிதர் மட்டும் எழுந்து பதில் சொல்லுவார். Is a representative of all the disciples. On behalf of all the disciples, again here in this context, பேதுரு எழுந்து பதில் சொல்லுகிறார். ஒரு அற்புதமான ஒரு பதில், வேதாகமத்தில் காணப்படுகின்ற ஒரு மிக மிக அற்புதமான ஒரு பதில். நீர் ஜீவன் உள்ள கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, வேதாகமத்தை புரட்டி பார்க்கின்ற போது அநேக விசுவாசிகள், அநேக தேவதாசர்கள் கடவுளை குறித்து தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையாக செய்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட உன்னதமான அறிக்கைகளிலே மிக மிக உயர்வான ஒரு விசுவாச அறிக்கையாக நாம் பேதுருவின் இந்த விசுவாச அறிக்கையை நாம் பார்க்கின்றோம். பேதுரு உடனடியாக without no time he stood up and said, நீர் ஜீவனுள்ள கடவுளின் குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப அற்புதமான ஒரு மீனவன், படிப்பறிவில்லாத ஒரு மீனவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து இவ்வளவு தெளிவான ஒரு சிந்தனை கொண்டிருந்தான் என்று சொன்னால் நாம் உண்மையிலேயே இதை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். முதலாவது இந்த 16ஆம் அதிகாரம் 15 முதல் 16 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கின்ற போது இயேசு எப்பொழுதுமே தன்னை மனுஷகுமாரன் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். son of God, son of man என்று சொல்லுகிறார். Though he is a son of God, he always addresses himself as a son of man. அவர் தேவகுமாரனாக இருந்தாலும் தன்னை எப்பொழுதும் அவர் மனுஷகுமாரன் மனுஷகுமாரன் என்று குறிப்பாக இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே அவர் சொல்லுகிறார். ஆகவே இங்கே சொல்லும் போது கூட அவர் என்ன சொல்கிறார் என்றால், மனுஷகுமாரனை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றுதான் சொல்கிறார். ஆனால் பேதுரு சொல்லுவது முற்றிலும் மாறுபட்ட பதிலாக இருக்கிறது. அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், நீ ஜீவன் முதலாவது the first part of his answer, நீ ஜீவன் உள்ள கடவுளின் குமாரன் என்று சொல்லுகிறார். இதை பேதுரு எந்த இடத்திலே சொல்லுகிறார் என்று சொன்னால், ஜீவனில்லாத உயிரற்ற ஜனங்களையும் சிலைகளையும் வணங்கிக் கொண்டிருக்கின்ற புரஜாதியாருடைய தேசத்திலே சொல்லுகிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். எங்க வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும், ஆனால் எங்கே எந்த இடத்திலே நாம் இயேசுவை அறிக்கை செய்கிறோம் என்பதுதான் மிக மிக முக்கியம். ஆக பேதுருவிற்கு அந்த ஒரு சிந்தனையும் தைரியமும் ஆண்டவருடைய ஆவியினாலே கொடுக்கப்பட்டிருந்தது என்பதை நாம் மறுக்க முடியாத. சிலை வணக்கம் செழித்துக் கொண்டிருக்கின்ற, ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு இடத்திலே தேசத்திலே நின்று கொண்டு இயேசு ஆண்டவரை பார்த்து பேதுரு சொல்கிறான், நீர் ஜீவன் உள்ள கடவுளின் குமாரன், you are a son of a living God என்று சொல்லுவதை அருமையானவர்களே, இதுதான் இயேசு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம். நம் இயேசுவை குறித்து நாம் சாட்சியிடுகின்ற போது, நாம் இயேசுவை குறித்து அறிக்கை செய்கின்ற போது, நம்முடைய வீடுகளில் பூட்டிய அறைகளிலே நாம் அறிக்கை செய்து கொண்டிருந்தால் மட்டும் போதாது.
Where there is a challenge, we have to affirm our faith. Where there is a challenge, we have to affirm our faith. Where there is a threat, we have to affirm our faith. எங்கே மிரட்டல்கள் இருக்கிறதோ அங்கே என்னுடைய விசுவாசத்தை நான் அறிக்கை செய்வேன். எங்கே தடைகள் இருக்கிறதோ அங்கே நான் என்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்ய வேண்டும். பிலிப்பு செசரியா பட்டணத்திலே புறஜாதி மக்கள் இடத்துல உண்மையான தேவனை அறிந்து கொள்ளாமல் சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்த இடத்திலே பேதுரு தன்னிச்சையாக எழுந்து சொல்கிறார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்சர் அங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆன்சரை அங்கே பேதுரு நமக்காக கொடுப்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அருமையான இரண்டாவது விஷயம் என்னன்னு சொன்னாக்கா, நீ கிறிஸ்து என்று பேதுரு அறிக்கை செய்வதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள். அப்ப எதற்காக இவர் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த உலகத்தை ரட்சிப்பதற்காக அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறார். எங்கெல்லாம் மேடு இருக்கிறதோ மேடுகள் எல்லாம் தாழ்த்தப்படும் என்று சொல்லப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் எதிரொலிக்கப்படாத இடங்களிலும் நற்செய்தி எதிரொலிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றார். அவர்தான் கிறிஸ்துவாகிய மேசியா என்பதை பேதுரு மிக தெளிவாக அவர்களுக்கு அந்த இடத்துல அறிக்கை செய்வதை நாம் பார்க்கின்றோம். எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. ஆனால் பேதுரு எழுந்து நின்று தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை எடுத்தார். சில நேரத்தில் நான் கூட அப்படிதான், யாருமே பேசவில்லை, நாம் மட்டும் ஏன் பேச வேண்டும் என்று அமைதியாக இருந்து விடுகிறோம். நாம் இங்கே பேச வேண்டுமோ அங்கே நிச்சயமாக பேசித்தான் ஆக வேண்டும். ஒருவேளை பேதுரு பயந்திருந்தால், ஐயோ இந்த இடத்துல ஜீவனுள்ள கடவுளை குறித்து நான் பேசக்கூடாது என்றால் இவர்கள் எல்லாரும் சிலை வணக்கம் செய்கிறவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார். இன்றைக்கு இப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் வேதாகமத்தில் நாம் வாசித்திருக்க முடியாது. ஆனால் பேதுரு மிக தைரியமாக தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார். அது மட்டுமல்ல அருமையானவர்களே, இயேசு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு பதில் 18ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். 17வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். இயேசு அவனிடம், யோனாவின் குமாரன் சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். நம்பர் 1. நம்பர் 2, நான் உனக்கு சொல்கிறதை கேள். நீ பேதுரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுங்க. நீ பேதுரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். முதலாவது பாகத்துல பேதுரு இந்த அற்புதமான ஒரு விசுவாச அறிக்கையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், அது அவருடைய சுய சக்தியினாலும் பலத்தினாலும் அல்ல, மாறாக இயேசு ரட்சகர் மிக தெளிவாக சொல்லுகிறார், how it happened. மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இப்பொழுதுமே நாம் நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வதற்கு முன்பாக ஆண்டவருடைய வெளிப்படுத்துதலை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பல நேரங்களிலே பல திட்டங்களை நாம் செய்கின்றோம், தீட்டுகின்றோம். பல திட்டங்களை நாம் தீட்டுகின்றோம். ஒரு வருடத்திற்கான திட்டத்தை தீட்டுகிறோம். எல்லாவற்றையும் மிக தெளிவாக நாம் செய்ய வேண்டும் என்று முற்படுகின்றோம். ஆனால் முடிவதில்லை. ஏன் என்று சொன்னால், ஆண்டவருடைய வெளிப்படுத்தலை நாம் புரிந்து கொள்வது கிடையாது. What Jesus is thinking about my life. I plan so many things for my life. I plan for my children. I plan for my wife. I plan for my siblings. அநேக திட்டங்களை தீட்டுகிறோம். But I fail to think about the Lord's plan for my life. கடவுளுடைய திட்டம், என்னுடைய வாழ்க்கைக்கான கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள தோல்வியது. அப்ப இயேசுசாமி மிக தெளிவாக சொல்றார், நீ சொன்ன இந்த வார்த்தைகள் கடவுளே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்கிறார்.
பல நேரங்களிலே பல திருச்சபையினுடைய நிர்வாக தேர்தல்களிலே நாம் வெற்றி பெற்ற உடனே இந்த வசனத்தை எழுதி மேல வச்சிருக்கோம் வீட்டில், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி. அது வச்சுக்கலாம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இந்த கல் என்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்பட்டது. ஏசாமி ஒன்றும் புதுசா ஒன்றும் சொல்லலை. சாதாரண ஒரு மேஸ்திரி கேட்ட கூட சொல்லுவார், இப்போ ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லுங்க சார், கீழே வந்து பேஸ்மெண்ட் போடணும் சார் கல்லில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இது ஒரு பெரிய புது விஷயம் இல்லை. ஒரு சாதாரண மேஸ்திரி இந்த விஷயத்த சொல்லலாம். இயேசு ரட்சகர் கூட அதே மாதிரி சாதாரண விஷயத்த சொன்னா எப்படி? அவர் ஏதாவது சற்று புதியதாக சொல்லி இருக்க வேண்டும் அல்லவா? பார்க்கலாம். இங்கே இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு ரட்சகர் சொல்லுகிறார். இந்த புதிய ஏற்பாட்டினுடைய மூல பாஷையான கிரேக்க மொழியிலே நாம் போய் பார்க்கின்ற போது பெட்ரா என்று சொல்லக்கூடிய அந்த கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பெட்ரா என்று சொல்லக்கூடிய இந்த கிரேக்க பதத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பை, ஒரு ஈக்குவலன்ட் வேர்ட் இன் இங்கிலீஷ் என்ன என்று பார்த்தால், நாட் ஸ்டோன் ஆர் நாட் ராக் பட் இட் இஸ் பெபிள்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெபிள்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. பெபிள்ஸ் என்று சொன்னால் தமிழ்ல கூழாங்கற்கள் என்று பெயர். கூழாங்கல் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இயேசு ரட்சகர் நன்றாக வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு கற்பாறையின் மீது சபையை கட்டுவேன் என்று சொல்லவில்லை, அல்லது அழகாக சுட்ட செங்கற்களினால் ஆன ஒரு கட்டடத்திலே சபையை கட்டுவேன் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக கூழாங்கலின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, கூழாங்கற்களை நாம் எங்கே பார்க்கிறோம்? ஒரு ஆற்றங்கரையிலே நாம் பார்க்கின்றோம், நீர்நிலைகளிலே நாம் பார்க்கின்றோம். அவைகள் எங்கிருந்து வருகிறது? எங்கிருந்தோ வருகிறது. அவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டு உருண்டு தேய்ந்து 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 ஒரு இடத்தை வந்து அடைகிறது. அவற்றை தான் அவை மிக அழகாக இருக்கிறது பார்க்கிறது. அதை நாம் சில நேரங்களில் அலங்கார பொருட்களாக நம்முடைய வீடுகளிலே வைத்துக் கொண்டிருக்கிறோம். இயேசு ரட்சகர் என்ன சொல்லுகிறார்? இந்த கூழாங்கற்களின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். கூழாங்கற்களை கட்டுமான பணிக்கு நாம் பயன்படுத்துவது கிடையாது. ஏனென்று சொன்னால் அதற்கு ஒரு தெளிவான ஒரு வடிவம் இல்லை, அதில் ஒரு பிடிமானம் கிடையாது, அது எதற்கும் பயன்படாதது. அது ஒரு அழகு சாதனமாகத்தான் இருக்கும். ஆனால் இயேசு ரட்சகர் என்ன சொல்லுகிறார்? அதன் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, பல நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்? நான் படித்து விட்ட ஒரு சுட்ட சிக்கலாக இருக்கிறேன், என் மேல் சபை கட்டப்படும், நான் தான் சபையை கட்டப் போகிறேன், நான் பாறையை போன்ற மிக உறுதி வாய்ந்தவன், என் மேல்தான் நான் தான் சபையை கட்ட முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்ற, கூழாங்கலின் மேல் என் ஆலயத்தை கட்டுவேன். இந்த கூழாங்கல்கள் ஒதுக்கப்பட்ட கட்டுமானத்திலே ஒதுக்கப்பட்ட பொருட்கள். இன்னைக்கு சபையிலே நாம் அநேகரை ஒதுக்கி வைத்திருக்கின்றோம், பயன்படுத்த மறந்துவிட்டு இருக்கின்றோம். அருமையானவர்களே, அவர்களை பார்த்து இயேசு ரட்சகர் சொல்லுகிறார், கூழாங்கலின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம், எனக்கு சரியான வடிவம் இல்லை, எனக்கு சரியான படிப்பு இல்லை, எனக்கு சரியான அந்தஸ்து இல்லை, குடும்ப பின்னணி இல்லை என்று ஒதுங்கி இருக்கின்ற நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த கூழாங்கலின் மேல் என் சபையை கட்டுவேன். அருமையானவர்களே, குறிப்பாக திருச்சபையில் இருக்கின்ற வாலிப பிள்ளைகளே, உங்களை பார்த்து இயேசு ரட்சகர் சொல்லுகிறார், இந்த கூழாங்கலின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லுகிறார். உனக்கு வயசு இல்லப்பா, உனக்கு படிப்பு இல்லப்பா, உனக்கு அனுபவம் இல்லப்பா என்று நாம் ஒதுக்கி தள்ளி கொண்டிருக்கின்றோம். நான் இன்னும் கூழாங்கல்லாக இருக்கிறேன், எனக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நிலையில இருக்கிறேன் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில நீ மேலாளராக இருக்கிறார். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றார், நீ பிடிப்பு இல்லாதவன், வடிவம் இல்லாதவன், வழுவழுப்பானவன், நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், ஆனாலும் உன்மேல் இந்த சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லுகிறார். இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் இருக்கின்ற வாலிப பிள்ளைகளே, இளமகளிரே,
இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த சபையை கட்டுவதற்கு நீங்கள் தேவை. The Lord is inviting all of you. Though you are pebbles, in the sight of the Lord, you are very, 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 very precious. My dear brothers and sisters, கடவுள் இன்றைக்கு உங்களை அழைக்கிறார். ஒரு நல்ல தலைமைக்கு, ஒரு நல்ல நிர்வாகத்திற்கு, ஒரு நல்ல ஊழிய பாரமுள்ள திருச்சபையாக நம்முடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை பரிமளிப்பதற்கு கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்மை அழைக்கின்றார். நாம் இன்னும் அந்த தாழ்வு மனப்பான்மையிலே இந்த பெரிய தலைவர்கள் பெரியவர்கள் அவர்கள் செய்ய வேண்டும் என்று அல்ல, இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். கூழாங்கற்களே, உங்கள் மேல் என் சபையை கட்டுவேன் என்று அழைக்கின்றார். அன்பானவர்களே, நாம் செய்ய வேண்டியது ஏன் பேதுருவை போல முழுமையாக ஆண்டவரிடத்துல நாம் வர வேண்டும். முழுமையா கம்ப்ளீட் கமிட்மெண்ட், கம்ப்ளீட் சரண்டர் என்று நாம் சொல்லத்தக்கதாக முழுமையாக நாம் ஆண்டவரிடத்தில் வருகின்ற போது நாம் கூழாங்கற்களாக இருந்தாலும், எப்படி பழைய ஏற்பாட்டிலே தாவீது கோலியாத் என்ற ஒரு மிகப்பெரிய மனிதனை சாய்ப்பதற்கு இந்த கூழாங்கல்லை பயன்படுத்தினானோ, அதுபோல இருக்கின்ற எல்லா காரியங்களையும் சாய்த்துவிட்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்முடைய திருச்சபைகளிலே மீண்டுமாக ஸ்தாபிப்பதற்கு கர்த்தர் கூழாங்கற்களாகிய நம்மை பயன்படுத்துவதற்கு நம் ஆண்டவரிடத்தில் நாம் வருவோம். ஆண்டவரிடத்தில் முழுமையாக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் திருவசனத்தின் மூலமாக நம்மை ஆயத்தம் செய்து அவருடைய சாக்கிரமந்தங்களின் மூலமாக நம்மை பயிற்றுவித்து இப்படிப்பட்ட மேலான பணியை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதாக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களுக்கு சொன்னது கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வசனத்துக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான விசுவாசிகள் எல்லாரையும் நினைப்பார். குறிப்பாக எங்களுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையில் இருக்கின்ற எல்லா வாலிப பிள்ளைகளையும் இளமகளிரையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார். இந்த திருச்சபை எங்களுக்கானது என்று சொல்லி சொந்தம் கொண்டாடி எங்களால் இந்த திருச்சபையில மீண்டுமாக இந்த திருச்சபையை புனரமைக்கக்கூடியவர்களாக, இந்த திருச்சபையில ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக கர்த்தர் எங்களை பயன்படுத்த போகிறார் என்ற நிச்சயத்தை, உறுதிப்பாட்டை நீர் எங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தின் மூலமாக நாங்களும் அது எப்படிப்பட்ட துன்பமோ வேதனையோ கண்ணீரோ துக்கமோ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலோ நாங்கள் உண்மை உறுதியோடே உண்மை நாங்கள் அறிக்கை செய்ய நீர் எங்களை பக்குவப்படுத்தும். எங்களை உமக்கு நாங்கள் கையளிக்கின்றோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகின்றோம். இயேசு ரட்சகர் வழியாய் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் எழுந்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. காற்றராடவா தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடு
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.